ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர்களுடைய தன்மையை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குல்லு பனி ஆதம யுக்திஉ பில் லைலி வன்னஹார். மனிதன் ஆதமுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே காலையிலும் மாலையிலும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ மனிதர்களுடைய தன்மையை என்னன்னு கேட்டால், பாவம் செய்வது. பாவம் செய்வோம் நம்ம அத்தனை பேருமே, சின்ன பாவம் பெரிய பாவம்னு பல பாவங்களோடு புரளக்கூடியவர்களாகத்தான் மனிதர்களுடைய தன்மை இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களையும் சிறந்தவங்க யாருன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடியவர்கள் என்கிற செய்தியையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. எனவே இங்கே யாருமே பாவம் செய்யாத உத்தமர்கள், நாங்கள் எல்லாம் குற்றமே பண்ண மாட்டோம், நாங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா, இந்த மாதிரி யாருமே நம்மளை நாமளே பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதனுடைய இயல்புனாலே இதுன்னு தான் நமக்கு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த பாவங்கள் செய்கிற நேரத்தில் பாவங்களை தவிர்த்து கொள்வதற்கும், பாவம் செஞ்சுட்டா அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி தர்றான். அதில் சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான நோன்புகள், உபரியாக நம்ம பண்ணுகிற அமல்கள், இது எல்லாமே அதனுடைய ஒரு காரணியாக நம்ம பாவத்தை மீட்சி பெறுறதுக்கான வாய்ப்பாகத்தான் அது இருக்கிறது. இந்த வகையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சில நோன்புகளை கற்றுத் தந்திருக்கிறாங்க. அது ரமலானுடைய நோன்பு அல்லாத நோன்புகளாக இருக்கும். ரமலானுடைய நோன்பு மஸ்ட், நம்ம கட்டாயம் பிடிச்சே ஆகணும். ஆனால் அது அல்லாத சில அழகான நோன்புகள் இருக்கிறது. அந்த நோன்புகளை பிடிச்சோம்னா நன்மை, பிடிக்கலன்னு குற்றமெல்லாம் கிடையாது. ஆனால் பிடிப்பதால் நிறைய பாவங்களை நாம் அழித்து கொள்ள முடியும், நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான நோன்புகளில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கிற ஆஷூரா தாசுஆ நோன்பை பற்றி சொல்லுகிறார்கள். சொல்ற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஆஷூராவுடைய நோன்பு முதல் ஓராண்டினுடைய பாவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறாங்க. சஹி முஸ்லிம்ல இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. நம்ம இந்த வருஷம் நோன்பு பிடிக்கிறோம்னா, அந்த நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடி 1 இயராக என்ன பாவங்களை எல்லாம் பண்ணியிருப்போமோ, இந்த பாவங்களை எல்லாவற்றையுமே இந்த ஒரு நோன்பு நம்மளை கழுவி விட்டுரும், இந்த ஒரு நோன்பு நம்ம பாவத்திலிருந்து நம்மளை ஓரமாக்கிரும், நம்மளை தூய்மையானவர்களாக மாற்றிரும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு நோன்பு இருக்கிறது என்பது ஆச்சரியமானது தானே. அல்லாஹ் நம்மளோட எவ்வளவு இரக்கமுள்ளவனாக, பாசமுள்ளவனாக, அன்புள்ளவனாக இருக்கிறான் என்றால் இப்படியான வாய்ப்புகளை எல்லாம் மனிதர்களுக்கு தர்றான். இப்போ எவ்வளவு குற்றங்கள், குறைகள், பாவங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பாவங்களை எல்லாம் ஒரு வருஷத்துல பாவத்தை ஒரு நோன்பு அழிச்சு விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே நேரத்தில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் இடத்துல போய் சஹாபாக்கள் கேட்குறாங்க, கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது, கடமையான நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சஹி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய நபிமொழி இது. அதுலேயும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எதுன்னு கேட்டால், இரவுல எழும்பி தொழுகிற தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்குல்ல, எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அம்மா தூக்கம், அப்பா தூக்கம், குடும்பத்தில் எல்லாருமே தூக்கத்தில் இருப்பாங்க. நம்ம மட்டும் எந்திரிச்சு நின்று, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட இறைவா என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிற அந்த தருணம் இருக்கு இல்லையா, அந்த தருணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த தொழுகை அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி நோன்புகளில் கடமையான ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு எதுன்னு சொன்னா, முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய இந்த ஆஷூரா தாசுஆவுடைய நோன்பு அப்படின்னு நமக்கு கற்றுத்தர்றாங்க. இந்த செய்தியும் சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆஷூரா தாசுஆ என்கிற நோன்பு இவ்வளவு முக்கியமான ஒரு நோன்பு. ஆனா நம்ம சமூகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த ஆஷூரா நோன்பு எதுக்காக பிடிக்கிறோம் போது பெரும்பாலும் என்ன நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டாங்க இல்லையா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்கு கவலைக்காக வேண்டித்தான், கர்பலாவினுடைய நிகழ்வுக்காக வேண்டித்தான் இந்த நோன்பை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரலாற்று ரீதியாகவும் தவறானது, மார்க்க ரீதியாகவும் தவறானது, யதார்த்தத்திலையும் பிழையானது. ஏன் பிழையானதுன்னா, மார்க்கத்தில் ஒரு விஷயம் எப்பங்க கடமையாக்கப்படும், அல்லாஹ் சொல்லணும், அவனுடைய தூதர் நமக்கு சொல்லணும், குர்ஆன்ல அது இறக்கப்பட்டிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லணும், இந்த நோன்பை இதுக்காக பிடிங்க, இந்த நோன்புக்கு இதுதான் காரணம்னு சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க, கர்பலாவினுடைய நிகழ்வு நடைபெறுகிறது. கவலைக்குரிய நிகழ்வு, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு. அந்த மரண நேரம் என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிற கர்பலாவினுடைய நிகழ்வு. இந்த நிகழ்வு நடைபெற்றது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு நடந்த ஒன்று எப்படி வஹி செய்தியா வர முடியும்?
அப்படி வராதில்ல. அப்போ ரசூல் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கணும், ஹுசைன் இப்படி கொல்லப்படுவார், கொல்லப்பட்டார்னா அந்த டேட்டுக்கு நீங்கள் நோன்பு பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்லலை. எனவே இது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்காக கவலைக்காக வேண்டி பிடிக்கிற ஒரு நோன்பு கிடையாது. இந்த நோன்பு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு. ஆனால் பிடிக்கிறதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை விட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த நிகழ்வை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த நோன்பு விடிக்கப்படுகிறது. இந்த செய்தியை நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்கல்ல, வந்து பார்க்கும்போது மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் சரியா முஹர்ரம் 10ல் நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏன் இந்த நோன்பு பிடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, மூசா நபியை இந்த நேரத்தில் தான் இறைவன் காப்பாற்றினான், அதை நினைவு கூறுவதற்காகத்தான் நாங்கள் இந்த நோன்பை பிடிக்கிறோம், மூசா நபி காப்பாற்றப்பட்ட தினம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூசா நபியினுடைய காப்பாற்றுதலுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறதா இருந்தால் அதுக்கு யார் தகுதி? முதல்ல நம்ம தானே தகுதி. ஏன்னா மூசா நபியை நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிமிடம் வரைக்கும் மூசா நபியினுடைய சிறப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நபிமார்களுக்கு மத்தியில் வித்தியாசம் காட்டாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே மூசா நபியுடைய தியாகத்தை போற்றி புகழ்வதாக இருந்தால் அதற்கு நாம தான் பொருத்தமானவங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக நோன்பு பிடிக்கிறீங்கன்னா அதை பண்றதுக்கு முழு தகுதியும் எங்களுக்கு தான் இருக்குது. எனவே நாங்கள் இந்த நோன்பை பிடிக்கணும். எப்படி அதுவும் பிடிப்போம்னு கேட்டால், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 10ல் மட்டும் இல்லை 9லையும் சேர்த்து பிடிப்பேன். யூதர்கள் 10ல் மட்டும் பிடிக்கிறாங்க. பொதுவாக இஸ்லாத்தில் நமக்கு தெரியும், பல காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நோன்பு விஷயத்திலும் யூதர்கள் 10ல் மட்டும் பிடிக்கிறாங்க. நீங்க 10ல் மட்டும் பிடிக்காதீங்க, 9லையும் சேர்த்து அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் நான் 9 தாசுஆ ஆஷூரா இந்த 2லையும் நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் மூசா நபி காப்பாற்றப்பட்டதற்காகத்தான் இந்த நோன்பு பிடிக்கிறோம். ஏன்னா மூசா நபியினுடைய வரலாற்றை ஒரு சிறு பகுதியை புரிஞ்சுக்கிறங்க. பாரிய ஏகத்துவ பிரச்சாரம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, அவன் அல்லாத யாரையும் வணங்கிடாதீங்க, அல்லாஹ் சொல்றதை மட்டும் கேளுங்க, அவன் சொல்லாத எதையுமே யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நபியாகிய நான் சொல்றதை பின்பற்றுங்கன்னு சொல்லி இந்த ஏகத்துவ தத்துவத்தை வந்து மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஃபிரௌன் என்ன பண்றான்னு கேட்டா, மூசா நபியை கொல்வதற்காக படையை திரட்டிக்கிட்டு வர்றானா இல்லையா? படையை திரட்டிக்கிட்டு வரும்போது மூசா நபியும் அவரை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் ஓடிக்கொண்டே போறாங்க. கடைசியில் கடலுக்கு முன்னாடி போய் நின்றுடுறாங்க. ஒரு ஊர்ல நம்மளை துரத்திக்கிட்டே வர்றான்னு வைங்களேன், எங்கே எது வரைக்கும் நம்ம ஓட முடியும்? இலங்கையில் நாலா பக்கமும் கடல். நீங்கள் சவுத்தில் போய் நின்னாலும் கடலுக்கு முன்னாடி தான் நிற்பீங்க, நார்த்தில் போய் நின்னாலும் கடலுக்கு முன்னாடி தான் போய் நிற்பீங்க, வெஸ்ட்டில் போய் நின்னாலும் கடலுக்கு முன்னாடி தான் போய் நிற்பீங்க, ஈஸ்ட்டில் போனாலும் அப்படி தான் நிற்பீங்க. இதே இந்தியாவை நீங்கள் எவ்வளோ பெரிய மாபெரும் நாடு தான், ஆனால் எங்கே போனாலும் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு நாட்டால் நீங்கள் இந்தியாவை தாண்டி வாகாவால அப்படியே பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போனால் கூட கடைசியில் கடலுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டி வரும். ஏன்னா கடலோடு சேர்ந்த ஒரு நிலப்பரப்பாகத்தான் இந்த பூமியினுடைய படைகோளமே இருக்கிறது. அந்த மாதிரி மூசா நபியை துரத்திக்கிட்டு போகும்போது கடலுக்கு முன்னாடி போய் நின்னுறாங்க. அடுத்த பக்கம் பார்த்தா கடல், இந்த பக்கம் பார்த்தா ஃபிரௌனும் அவனுடைய படையும். இந்த பக்கம் போனோம்னா ஃபிரௌனும் அவனுடைய படையும் கொன்றும், அந்த பக்கம் போனோம்னா கடல்ல மூழ்கி சாக வேண்டி வரும். ஆட்டோமேட்டிக்கா சாவு நிச்சயம் என்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவங்களுடைய தோழர்கள் கூட இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் மூசா நபியை ஏத்துக்கிட்டவங்க கொஞ்சம் ஈமான் தடுமாறுமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிலைமை வருது. யாருக்கும் ஈமான் தடுமாறும்ல. அவங்க வந்து யா மூசாவே நீங்கள் அல்லாவை நம்ப சொன்னீங்க, நம்பினோம், உங்களை பின்பற்ற சொன்னீங்க, பின்பற்றினோம், நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சோம், கடைசியில் கடலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டோமே, இன்னால முதுரக்கூன், இப்போ மூழ்கி சாக வேண்டி இருக்குது, இப்போ நம்மளை யார் காப்பாற்றுவாங்கிற அளவுக்கு அவருடைய தோழர்கள் பேசுகிறாங்க. கூட இருக்கிறவங்க அப்படி பேசலாம், தலைவர் அப்படி பேச முடியாதுல்ல. எல்லாவற்றையும் தாண்டி தலைவர் யார்? ஒரு நபியாக இருக்கிறார்கள், மூசா நபி. அதனால தான் நம்பிக்கை எப்படி வைக்கணும்னா மூசா நபியுடைய நம்பிக்கை மாதிரி இருக்கும். மூசா நபி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவான், என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. நம்மளும் பல கட்டங்களில் சொல்லுவோம். அப்படி சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளே வேற ஒரு தயக்கமும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஈமான் ஆட்டம் காணும். மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று தெரியும். எப்படி காப்பாற்றுவான் என்பது அவர்களுக்கு கூட தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லையா? ஏன்னா வகி வந்தால் தானே அவங்களுக்கும் தெரியும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான்ப்பா, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? நம்பிக்கை வைக்கும். நோயா, கஷ்டமா, துன்பமா, தாங்க முடியாத ஒரு கவலையா,
அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று மூசா நபி உள்ளபூர்வமா நம்பணும். எவன் கைவிட்டாலும் நடக்காதுன்னு நினைப்போம், அசாத்தியம் நினைப்போம், அது எப்படி அப்படின்னு நினைப்போம். அப்படி இருந்தாலும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அல்லாஹ்வால முடியாதுன்னு ஒன்று உலகத்தில் இருக்குதா? மனிதர்களால் முடியாது. நம்ம நினைப்போம், டாக்டர் வந்து சொல்லுவார் முடியலைங்க, கை விரிச்சிட்டோம் பாரு. டாக்டருக்கு முடியாது, அல்லாஹ்வுக்கு முடியுமா முடியாதா? இங்கே இருக்கிற சாதாரண மனிதனுக்கு முடியாது, அல்லாஹ்வுக்கு முடியுமா முடியாதா? இதுதான் கான்செப்ட். அதனால தான் அத்தனை நபித்தோழர்களும் மூசா நபியோடு இருந்துக்கிட்டு, மூசாவே முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌன், நம்ம இனி மூழ்கித்தான் சாக வேண்டியிருக்குது, எப்படி நம்ம பொழைக்க முடியும் என்கிற ரேஞ்சில் பேசும்போது, இல்லை இல்லை அல்லாஹ் வந்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி மூசா நபியினுடைய அந்த ஈமானிய உறுதி, நம்பிக்கைன்னு அது நம்பிக்கை. அப்படி நம்புறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணினா, கடலை பிளந்து போங்க மூசா அப்படின்னு அனுப்பினான். கடல் பிளக்கும் நம்ம நம்புவோமா? மூசா நபிக்கு கடல் பிளந்தது. கடலை பிளந்து மூசா நபி பயணித்தார்கள். அதை பார்த்துட்டு ஃபிரௌனும் என்ன பண்றான், மூசா நபி கடல் பிளந்துருச்சு போய்கிட்டு இருக்காரு, எப்படியாவது அவரை பிடிக்கணும்னு அவனும் தான் உள்ள வர்றான். வந்ததோட அல்லாஹு தாலா ஃபிரௌனுடைய படையையும் அவனையும் மூழ்கடிக்கிறான். அந்த நேரத்தில் தான் தண்ணியில தடுமாறி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது ஃபிரௌன் என்ன பண்றான், மூசாவுடைய ரப்பை நான் நம்புகிறேன். இந்த கடைசி நேர நம்பிக்கை, போலியான நம்பிக்கையெல்லாம் இறைவன் ஏத்துக்கிற மாட்டான். இறைவனுக்கு தெரியும் உன் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு. அல்லாஹு தாலா அப்பதான் என்ன கேட்கிறான்னா, ஆன வகது அசைத்த கபுல் வகுந்த மினல் முஃப்சிதீன். ஏண்டா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபசாதை எல்லாம் பண்ணி, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபித்னாவை எல்லாம் பண்ணி, மூசா நபி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண விடல, அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டவங்களை நிம்மதியா இருக்க விடல, இவ்வளவு அநியாயத்தையும் பண்ணிட்டு இப்பதான் உனக்கு ஈமான் வருதா? இப்பதான் மூசாவுடைய ரப்பு சரின்றது தோணுதா? அது கூட இறைவன் என்கிறதுனால இறைவனுக்கு தெரியும் இவன் போலியான நம்பிக்கைன்னு. அதனால இறைவன் என்ன பண்றான்னு கேட்டா ஃபிரௌனை மூழ்கடித்தான் அப்படிங்கிற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். எனவே ஃபிரௌனை மூழ்கடித்து மூசா நபியையும் அவருடைய கூட்டத்தாரையும் பாதுகாத்த அந்த நிகழ்வை யூதர்கள் நினைவூட்டி ஒரு நோன்பு பிடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மூசா நபியை போற்றி புகழ்ந்து நினைவூட்டுவதாக இருந்தால் அதை நான் தான் செய்வதற்கு தகுதி உங்களை விட. எனவே நான் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டு தாசுஆ ஆஷூரா 9, 10 2 நாட்களும் நோன்பு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆண்டு உயிரோடு இல்லை, மரணித்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் மரணித்தாலும் நபிகள் நாயகம் உயிரோடு இருந்தால் பிடிப்பேன் என்று சொன்ன காரணத்தினால, அது நபி வழி என்கிற காரணத்தினால நம்ம 2 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் சகோதரர்களே. 9, 10 இலங்கையில் பிறை காணப்பட்ட அடிப்படையில் நம்ம வியாழன் அண்ட் வெள்ளி 2 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். வியாழன்னா புதன்கிழமை மிட் நைட்டில் நம்ம சகர் செய்யணும். வியாழன் விடிய நோன்போடு இருக்க வேண்டும், வெள்ளி விடிய நோன்போடு இருக்க வேண்டும். 9, 10 தான் நோன்பு பிடிக்கணுமே தவிர 10, 11 நோன்பு பிடிக்க கூடாது. 9, 10 இந்த 2 நாட்கள் நோன்பு பிடிக்கணும். அப்ப வெள்ளிக்கிழமை நோன்பு வருதுன்னா தனிச்சு தான் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க கூடாது, அதுக்கு நம்மளா பிடிக்கிற நோன்புகள் தான். இப்படியான நோன்புகள் வந்தால் தனியாக கூட, இப்போ அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா தனியாக கூட அதை நம்ம பிடிச்சிடலாம். இந்த நோன்பு வியாழன் வெள்ளி சேர்ந்து வருகிறது. இந்த 2 நாட்களும் நம்ம நோன்பு பிடிக்கணும். கடந்த ஆண்டினுடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரு நோன்பு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரமலான் நோன்புக்கு அடுத்ததாக மிகச்சிறந்த ஒரு அற்புதமான நோன்பு. எனவே இந்த 2 நோன்புகளையும் எதிர்வருகிற வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்களிலும் பிடிப்போம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அனைவரும் சொர்க்கம் செல்ல ஆசைப்படுவோம்.